நேசரே, ஆக மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிதே. மாறிடா மா நேசரே, ஆக மாறாதவர் அன்பு நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே என் மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. சொல்லுவோமா? இயேசுவின் மகா அன்பிதே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. நாம் பாவிகளாயிருக்கையில் அவர் நம்ம மேல வைத்த அந்த அன்பு எவ்வளவு பெரியதப்பா. ஆமென். பாவியாக இருக்கையிலே அன்பர் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. பாவியாக இருக்கையிலே அன்பர் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. சொல்லுவோமா? இயேசுவின் மகா இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினோம், நம் உள்ளம் போல நம்மை நேசித்தாரே. ஆமென். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசிப்பதினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. சொல்லுவோமா? இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயலை அணி. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய. ஆவியாலே அன்பு சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய. ஆவியாலே அன்பை சொரிந்தா ஆவலாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே, அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறு. உங்க குரலை உயர்த்தி
நிலையாகுமோ இந்த உலகம்? ஆமென். நியாய விதி தினமானிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. நியாய விதி தினமானிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ? இனத்தின எதுவே இல்லையே, இன எதுவே இல்லையே. சொல்லுவோமா? இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ? இன எதுவே பயம் அதை நீக்கிடுமே, பாரினிலே சகித்திட விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடவே அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயம் அதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடவே அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் இன ஏதும் இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் இன ஏதும் வேறில்லையே. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? இயேசுவின் மகா அன்பி குரலை உயர்த்தி அதினாலம் இதற்கின ஏதும் நன்றி அப்பா, இன ஏதுவே இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறது ஒண்ணே ஒண்ணுதான், பூமியிலுடைய அன்பு நிலையற்றது, இயேசுவின் அன்பு நிலையானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமா, இது நிலையே இல்லாத உலகத்துல நிலையான அன்பின் தேவன் என் கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த சிலுவை தியான நாட்களில் நம்ம நிறைய இடங்களில் இப்போ மேபி நானே இந்த சிலுவை தியான கூட்டங்களை பேசிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு சேலஞ்சபிளாக சொல்லுவார், நீ என்னை பின்பற்ற வர விரும்பினாள் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை எடுத்துக்கொண்டு அப்படின்னு போட்டுறது மாத்திரமில்ல, அனுதினமும் என்னை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆமாம், யோசித்து பாருங்க, இது ஒரு சாபம், ஆனால் ஆசீர்வாதத்தை அவர் எனக்காக சிந்தினதுனால அந்த சிலுவை எனக்கு என்னவா மாறுது? ஆசீர்வாதமாய் மாறினது. அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிக்கணும். அந்த சிலுவையை சுமந்து அனுதினமும், அல்லேலூயா, டே பை டே கிறிஸ்துவை சுமக்கிறவர். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து இல்லாமல் வேற எதையும் குறித்து என்ன செய்யறதில்ல, மேன்மை பாராட்டல. நான் மேன்மை பாராட்டுனா என்னுடைய சிலுவை தான். ஆமென். ஒரு பாடல், சிலுவை சுமந்தோனாய் சீசனாக்குவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். ஆமென். ஆமா, சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் காட். கைகளை தட்டி ஆமென்.
சிலுவை சுமந்தோனா சீசனாக்குவோ, சிலுவை சுமந்தோனா சீசனாக்குவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. சொல்லுவோமா? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை எடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்னென்னிடுவே, அவருக்காகவே அனைத்தும் சகித்தாலும் அதை மகிமை என்னென்னிடுவே. ஹல்லேலூயா, நல்ல சதமா ஹல்லேலூயா, இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? வாழ்வும் இயேசுவே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்வே. ஹல்லேலூயா, சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல். பரலோக சிந்தையே கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமும், பரலோக சிந்தையே கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, இயேசுவே என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, மண்ணின் வாழ்வையும் குப்பைய எண்ணுகிறே, மண்ணின் வாழ்வையும்
என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மையுள்ளவர் என்றழைப்பே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. இயேசுவே. ஹல்லேலூயா. 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 சொல்லுவோமா? ஹல்லே சிலுவை சுமந்தோனா சீசனாக்குவோ, சிலுவை சுமந்தோனா சீசனாக்குவோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா. சொல்லுவோமா? இயேசு தாங்குவா, அவரே சுமப்பா, ஒரு போதும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. 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 ஆமென். அழகாய் பக்தன் சொல்லியிருக்கிறார், விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடேன். ஆமே. ஆமாம், நம்முடைய வாழ்க்கையே விண்ணு தான். அல்லேலூயா. மண்ணின் வாழ்வையே குப்பை என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இதுவரை நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சொல்ல, ஆண்டவரை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய கிருபை ராஜா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதை உணர்ந்தவங்க கொஞ்சம் அப்படியே இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று ஒரு 5 நிமிடம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நல்லவர். கண்களை மூடி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். உங்க வாய்களை திறந்து ஏசப்பா, இதுவரை எங்களை நடத்தினீங்கள் ஆண்டவரே. இதுவரை எங்கள் கரங்களை பிடித்தீரே ஆண்டவரே. நிலையில்லாத இந்த உலகத்திலே நிலையானவர் எங்கள் கரங்களை பிடித்து 2 மாதங்களை முடித்து இந்த 3வது மாதத்தின் 4வது நாளுக்காக தகப்பனுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? கமான், உங்க வாய்களை திறந்து நல்ல ஏசப்பா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்க உதடுகளை திறந்து நீ நல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் ஆண்டவரே, மகிமை உள்ளவர் ஆண்டவரே. எத்தனையோ சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருந்ததப்பா ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு எதிராக இருந்தாலும் எங்களுக்கு ஆதரவே நீங்க தானே, எங்கள் அனுகூலமே நீங்க தானே, எங்கள் அற்புதரே நீங்க தானே. அந்த மகிமையான ஆண்டவரே, எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவே நீ நல்லவர், 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 கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க. மனதார உங்க வாயை திறந்து துதிங்க. சத்தத்தை உயர்த்தி இயேசப்பா நீ நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்க துதிக்க இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கட்டும். நீங்க உங்களை மறந்து துதிக்க ஆரம்பிச்சிடணும். கர்த்தர் சிலர் மேல கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றட்டும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படி ஆமென். நல்ல வாய்களை திறந்து அப்படியே சோத்தரிக்க ஆரம்பிச்சிருங்க. கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்காதீங்க, நமக்குள் உலாவுகிற தேவனை பாருங்க. ஹல்லேலூயா. பலவீனங்களை மாற்றுகிற தேவனை பாருங்க. தடைகளை உடைக்கிற கர்த்தரை பாருங்க. அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார். அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தவரே, எங்கள் கண்மலையின் மேல் கால்களை நிறுத்தினவரே, தடைகளை உடைத்தவரே, அற்புத நாயகரே, கிருபை உள்ளவரே, சக்தி ஆவியானவரே, எங்கள் நம்பிக்கையை, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, எங்கள் அரணே, தூரத்தை சமீபமாக்கினவரே, நீ நல்லவர்,
சர்வ வல்லவர். சொல்லுங்க அப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். துதிங்க. உம்மை போல் வேறு தேவனில்லை. சொல்லுங்க அம்மா, நீ நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல வேறு தெய்வமில்லை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுவோம் ஹல்லேலூயா, சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உங்க பிள்ளையாய் மாற்றினீரே, உம் பிள்ளையா மாற்றி நீ. கையை உயர்த்தி நீ நல்லவர். சொல்லுங்க, நீ நல்லவர், சர்வ ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. Come on, one more time. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போல் வேறு தேவனில்லை. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. இடம் முழுது ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிற ஆண்டவரை துதிக்க 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 ஒரு தேவ கரம் இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறது நாவில உணர்கிறேன். ஆமென். அவர் சர்வ சேனையின் கர்த்தர், அவர் சர்வ வியாபி இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறது உணர்கிறேன். ஆமென். ஒருவேளை ஏதோ ஒரு பாரத்தோடு சோர்வோடு இந்த இடத்துல வந்து இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கரம் இந்த ராத்திரி வேளையில் உங்களை தொடட், உங்கள் சரீரங்களை தொடட், எல்லா போராட்டங்கள் விலகட்டும், பயங்கள் விலகட்டும். ஒரு தேவ கரம் உங்களை மூடட், ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்பும்படி வாய்களை திறக, சில உதடுகளை கர்த்தர் தொடுகிறார். ஒரு புது பலத்தினால நிரப்ப நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. பரலோகத்தின் கவனத்தை நீங்க ஏற்கணும். அந்த பரலோக மகிமை உங்களை மூடணும். உன் அலங்கத்துக்களே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடணும். வாழ்க்கையில் அந்த விடுதலையை கர்த்தர் கொடுக்கணும். அந்த சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக, அந்த பலவீன ஆவிகள் வெளியேறுவதாக, அந்த பயத்தின் கிரிகள் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஒரு அக்கினி விளக்காண்டவர், ஒரு புதிய பலன் இறங்கட்டும். போராடுகிற குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற, எல்லைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சபிக்கப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தினால உன்னை எரித்து சாம்பலாக்குகிறேன். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எத்தனை பேர் பரலோக கவனம் ஈர்க்கவே. அப்பா உங்க கண்களில், அப்பாவும் கண்கள் கிருபை வேண்டுமே. எப்போதும் என்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya, hallelujah. Yes, yes. Amen. Hallelujah, hallelujah. Amen. சதமா. Hallelujah. Yes, yes, yes. மகிமை பிரசன்னம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த பரலோக மகிமை நன்றி 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 சொல்ல சொல்ல தேவ பிரசன்னம். நீர் போதும் அப்பா, நீர் போதும் எப்போ நீர் போ. அப்படியே சொல்லுங்க அப்பா, எனக்கு வேற யாரும் இல்லை இருக்காங்களோ இல்லையோ, என் கூட என் உறவு இருக்கோ, என் கூட இருக்க என் பணம் இருக்கோ, சொத்து இருக்கோ, சுகம் இருக்கோ, தேவையில்லப்பா. நீங்க இருந்தா போதுன்றவங்க கடைசியாக வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதும், நீர் போதும் எப்போ நீர் போதுமே. நீங்க போதும் ஆண்டவரே. இந்த பொல்லாத உலகத்துல நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உங்க மகிமையான பிரசன்னத்தை இந்த இடத்துல வைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஜனங்களுக்குள்ளாக ஒரு மகிமையான பிரசன்னம் கடந்து செல்கிறதற்காக நன்றி. எல்லா சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்காக எல்லாரும் அப்படியே ஜெபிக்கலாமா? எல்லாருடைய வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 29க்கு மேற்பட்ட லட்ச ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. 60 வார்டுகள் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை ஆமென் ஹல்லேலூயா இந்த இடத்துல இறங்கும்படியாக நம்முடைய பட்டணத்தை ஆளுகை செய்கிற எல்லா பலவானின் கிரிகளை ஆமீன் எல்லாரும் முறித்து ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். ஒரு நிமிடம் நல்ல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பட்டணத்தில் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆமீன். எங்கள் பட்டணத்தில் அந்தகாரங்கள் விலகட்டும், இருளின் கிரிகள் விலகட்டும், எல்லா சத்துருக்களின் கிரிகள் விலகட்டும் ஆண்டவரே. போராடுகிற எதிர்ப்பின் ஆவிகள் விலகட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். சிந்தனைகளை குருடராக்கிற வீணராக்க வைக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சுட்டெரித்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய பட்டணத்துடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா போதை பழக்கங்கள் அடிமைத்தனத்தின் கிரிகளை முறித்து ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க, ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறீங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க போறீங்க. ஒரு 2-3 நிமிடம் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் கிரியை செய்கிற எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், போத பழக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால முறித்து முறித்து ஒரு விசை நல்லா யுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சொல்லி ஆமென். இந்த காரியத்திற்காக பால் விக்டர் அவங்க ஜெபிக்க போறாங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த பாடு மரணம் ஆண்டவரே தியானிக்கிற இந்த நல்ல நாட்களில் ஆண்டவரே இந்த எங்கள் நல்ல பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட ஆண்டவரே 29 லட்சம் மக்கள் வாழ்கிற எங்கள் நல்ல பட்டணத்தில் கர்த்தர் எங்களையும் பிரஜையாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை போன்ற மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும், இறைவனாகி உம்மை கண்டுகொள்ளட்டும். கல்வாரியில் நீர் செய்த தியாக பலியை ஆண்டவரே அவர்கள் காணட்டும். ஆண்டவரே, உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்மை அறிவை எங்கள் பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். 60 வார்டுகள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, 5 மண்டலங்களாய் பிரிக்கப்பட்ட ஆண்டவரே பகுதிகள் உண்டு. ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்திலும் வசிக்கிற மக்கள் ஆண்டவரே சாமானியர் முதற்கொண்டு
தொழிலதிபர்கள் வரைக்கும் ஆண்டவரே நீங்க சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது என்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவரே உம்முடைய சித்தமாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க பட்டணத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். எங்க பட்டணத்தில் ஒரு ரிவைவலை நாங்கள் பார்க்கணும். எங்க பட்டணத்தில் ஒரு எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே லென்ட்னுங்கிற இந்த நாளில் துளிர் விடுகிற ஆண்டவரே ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. ஹல்லேலூயா. நீங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி. திருச்சபைகள் தோறும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஜனங்களால நிரப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா தொழில் வளங்களும் பாதுகாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் சேமத்தோடு வாழட்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிள்ளைகள் தேர்வு எழுதி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஒருவேளை நம்முடைய பேர குழந்தைகள் எழுதலாம். ஆமென். இப்போ நம்ம எல்லாரும் அதற்காக ஜெபிக்க போகிறோம். 12th ஒரு எக்ஸாம் முடிஞ்சு விட்டது. அடுத்து 5ஆம் தேதி இருக்கிறது. 10th எக்ஸாம் இருக்கிறது. ஆமென். அதே போல் இந்த ஆண்டு ஆமென் ஃபைனல் இயர் முடிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிற செமஸ்டருக்காக எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? அவருக்குள் இருந்த ஞானம் அறிவென்ற பொக்கிஷம் நம்முடைய பிள்ளைகளுக்குள் கடந்து வரும்படியாக ஆமீன். ஒரே ஒரு விஷயம் நல்ல சத்தத்தை ஆண்டவரே எல்லா பயத்தை என் ஆவிகள் விலகட்டும் ஆண்டவரே. இந்த தேர்வு நேரத்தில் வருகிற பலவீனங்கள் விலகட்டும், பயங்கள் விலகட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் சொல்லி அப்படியே ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க ஆமென். பொக்கிஷத்தை கொடுக்கும்படியாக, பரிசுத்தரின் அறிவு கொடுக்கும்படியாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காரியத்துக்கு அருமையான பாஸ்டர் ஜெபிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளிலுமாய் பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்கிற எழுத போகிற எல்லா பரீட்சைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் நல்ல முறையில் எழுதி ஆண்டவரை வெற்றி பெற ஆண்டவரே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் எல்லா பயத்துக்கும் விலக்குங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கும்போது இருக்கிற அந்த நடுக்கம், பயங்கள், மறதி குணங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே அந்த எல்லா படித்த அந்த கொஸ்டின் எல்லாம் ஆண்டவரை ரிமைண்ட் பண்ணி அதை எழுதக்கூடிய கிருபையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்மிடத்துல ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவரே நீர் இந்த நாளிலே கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இந்த ஜபத்துல வந்து ஆண்டவரே எந்தெந்த குடும்பத்தில எல்லாம் அந்த பிள்ளைகள் எழுதுகிறார்களோ அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விசேஷ ஞானத்தை, விசேஷித்த அறிவை, மனப்பாடம் பண்ணுகிற அந்த சக்தியை தேவன் கட்டளையிட்ட ஆண்டவரே. நல்ல எழுதி வெற்றி வருவதற்கு பரலோகத்தின் தேவனில் உதவி செய்வீராக. அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம், துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம இப்போ டெய்லி ஒரு 2 நாளாக நாங்கள் நியூஸில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நாகநேரில் ஆமென் கிட்டத்தட்ட 2 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இறந்து போனாங்க. சும்மா டீ கடையில் இருக்கிறவங்க. இதெல்லாம் போதை நிமித்தம் நடக்கிற ஒரு சம்பவம். இது ஒன்று. அடுத்தது நம்ம இன்றைக்கி ஈரான் இந்த மாதிரி தேசங்களில் என்ன கேள்விப்பட்டுருக்குறோம், யுத்தங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம நாட்டில் தான் கொண்டு போடலை. ஆமே, எதுக்கு நம்மளாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறனாலையா? இல்லை. பைபிளில் சொல்லுகிறது மத்தேயு 24 கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்வி என்ன செய்வீங்க? இப்போ கேள்விப்படுறோமா இல்லையா? படுறோம். ஆமே, ஆமாம். நல்ல கடைசி காலத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், வந்துட்டுருக்குறோம். அதை சபை இன்னைக்கு உணர்ந்து கொள்ளட்டும். நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க, தேசத்துடைய பாதுகாப்பிற்காக. ஏன் அப்படின்னா அந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆனாலும் முடிவு என்ன செய்யாதான் வராது. ஏன் வராது? எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் என்னவா இருக்கிறாராம், சித்தம் உள்ளவராக இருக்கிறாரா. அப்போ ரட்சிப்பு எப்படி வரும் அப்படின்னா, எங்கேயாவது ஜனங்கள் கூடி என்ன செய்யணும், ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செஞ்சு வருவாராம், ரட்சிப்பு. நான் நேற்று தினத்தில் ஒரு காரியத்தை ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு தேசத்தில் சண்டையே இல்லையா, சமாதானமாக இருக்கான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கேஸே இல்லையா. அவன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படிறா அப்படின்னு பார்த்தா, அந்த தேசத்துடைய அந்த அதிகாரிகள் தலைவர்கள் தினமும் 3 வேளை ஜெபிக்கிறாங்களாம்.
மெதுவாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமாம், யோசித்து பாருங்கள், நம்முடைய மாவட்டத்துக்குள்ளே இப்படிலாம் நடந்தால் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், யோசிக்கணும். நம்ம இதுக்காக ஜெபிக்கணும். கர்த்தர், நான் தான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய தேசத்தின் தலைவர்கிட்ட கர்த்தர் கணக்கு கேட்குறார் இல்லையா, உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் கேட்பார். ரட்சிக்கப்பட்ட ஜனமே அப்படின்னு கேட்பார். ஆமென். அதற்காக கொஞ்சம் பாரத்தோட, ஆண்டவரே இந்த யுத்தங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் இன்றைக்கி விலைவாசி ஏறும். ஏற்கனவே பீப்பாய் விலை கம்மியாக இருக்கும்போது பெட்ரோல் விலை எப்படியாக தான் இருந்தது, ஜாஸ்தியாக தான் இருந்தது. இப்போ இது மறுபடியும் கூடும்போது என்ன செய்யுமா, எல்லாம் கூடும், அத்தியாவசிய பொருட்கள் கூடும். ஆமென். நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு நெருக்கடி காலகட்டத்துக்குள்ளே நம்முடைய தேசம் போயிட்டுருக்கு. ஆமென். கொஞ்சம் பக்கத்தில் கரங்களை கோர்த்து, சாதாரணமாக எதுக்கு வெட்டுறான்னு தெரியாமல் வெட்டுறான், எதுக்கு குடிக்கிறான்னு தெரியாமல் குடிக்கிறான். ஆமென். இன்றைக்கி போதை அது ஒரு பயங்கரமாக மாறிடுச்சு. ரொம்ப வேதனையோடு பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். நல்ல கவனிங்க, நான் நிறைய இடங்களுக்கு போகும்போது சில வாலிபர்கள், கிறிஸ்தவ வாலிபர்களே, நான் இந்த பாவத்தில் இருக்கிற இதிலேருந்து என்னால் வெளியே வர முடியும்னு சொல்லும்போது, எப்படி அவங்க தாய் தகப்பனுக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப வேதனையோடு பேசுகிறேன். இன்றைக்கி உலகம், ஏன்னா நம்மளை விட்டு ஒரு அவுட் ஆஃப் ஆர்டரில் அவன் இருக்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும், வீட்டுக்கு வெளியே என்ன பண்ணுறான்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கர்த்தர் மாத்திரம் அறிவார். இப்போ எதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம், அதே இந்த சந்ததிகளுக்காக, நம்முடைய தேசத்துடைய பாதுகாப்பிற்காக கொஞ்சம் பக்கத்தில் கரங்களை கோர்த்து அபிஷேகம் பெற்றவர்கள் நல்ல வாய்களை திறந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி ஜோம் பண்ணுங்க பார்ப்போம், ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஆமென். நல்ல அமைதியாக இருந்த தேசங்களில் யுத்தம், ஆமென், கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, திருச்சபையே, விசுவாசியே, ஆமென், கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேசத்துக்கு பாதுகாப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் நாட்களை கர்த்தர் குறைத்து போடுகிறார். சமாதானத்தை எழுப்பி கொடுங்க ஆண்டவரே. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பாவி உயிர்கள் பலியாவதை தடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய இளைய சமுதாயத்தை சந்திங்க ஆண்டவரே. எங்கேயோ போயிட்டு இருக்கப்பா, இன்ஸ்டாகிராம்ன்றான், ஃபேஸ்புக்ன்றான், சாட் ஜிபிடின்றான், ஏஐ டெக்னாலஜின்றான், மதுபானன்றான், போதை பழக்கன்றான், ஆண்டவரே, லிவிங் டுகெதர்ன்றாங்க ஆண்டவரே. எங்கெங்கேயோ போயிட்டப்பா. பாபிலோனின் அருவருப்புகள் இன்னைக்கு எங்களுடைய தேசத்தில் பெருகிருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, அட்ராக்ஷனுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆண்டவரே. பிரம்மாண்டங்களுக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆர்ப்பாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அர்ப்பணிப்புக்கு முக்கியம் இல்லப்பா, பரிசுத்தத்துக்கு முக்கியம் இல்லப்பா. ஆண்டவரே, மனம் இறங்குன்னு சொல்லி, மனம் இறங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் இறங்க ஆண்டவரே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு நாள் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளுக்கு எத்தனையோ ஆண்டவரே மாணவர்கள் ஆண்டவரே தன் மாணவிகளை இழுத்து கொண்டு ஓடுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ பெண்கள் ஒவ்வொரு நாளும் காணாமல் போனப்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. மனம் இறங்கு ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. அடுத்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆமென். கடந்த மாதத்துடைய ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். அதற்காக அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரயாணங்களில் கர்த்தர் கூட இருந்தார். தேவனுடைய மகிமை கூட்டங்களில் வெளிப்பட்டது, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அதே போல் நாகநேரில் 250வது உபவாச ஜெபம், அதில் நான் பேசுகிறேன். ஆமென். இப்போ எல்லாம் நிறைய கூட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இந்த பகுதியில் எல்லா கிரியை செய்கிற பலவானி நாவிகளை முறித்து ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நான் டார்ஜிலிங் பிரயாணம் போகிற ஒரு மிஷினரி டெடிகேஷன். நாங்கள் கஷ்டப்பட்டு அங்கே ஒரு ஸ்கூலை உருவாக்கி இருக்கிறோம். அந்த ஸ்கூலுடைய திறப்புக்கு நாங்கள் போகிறோம். அதற்காக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. பிரயாணங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து மகாராஜா நகர் சிஎஸ்சியில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மதுரையில் நடக்கிற, திருநகரில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக, ஹல்லேலூயா, உடங்குடியில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக, டூவிபுரத்தில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. இந்த சகோதரனை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்கள் கிருபை கூட இருக்கட்டும், உங்களுடைய தயவு கூட இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
பாருங்க. அப்பா நீர் பலப்படுத்துவீராக. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். பேருண்ட பிரபலாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய மே மாதம் நடக்கிற வாலிபர் முகாமுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்பதற்காக நன்றி. 4 கேர்சலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே எந்த இடத்துல ஜெபங்கள் தடைபடக்கூடாதப்பா. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், புதிய ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அதே போல் நிறைய பேர் பலவீனப்பட்டிருக்கிறதே என்று தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நல்லா வந்துட்டு இருக்கிற அருள்ராஜ், அவன் காலில் ஒரு வீக்காக இருக்குது, அவனுக்காக ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து என்னுடைய தாயாருக்காக ஜெபிக்க போகிறீங்க. அருமையான எங்கள் ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவனுடைய மகன். ஹல்லேலூயா. அவருக்காக மாடு காலில் முட்டியிருக்கு, நடக்க முடியாமல் கட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த மகனுக்காக ஜெபிக்க போகிறோம். சில பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. சில பேருடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்காமல் இருக்கிறது. இவைகளுக்கு எல்லாருடைய ஜெபிக்கலாமா? வாய்களை திறந்து ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா, பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இயேசுவின் தழும்பு உள்ள கரம் இப்படி பிள்ளைகளை தொடட்டும். இயேசுவின் நாமத்தினால் இப்படி ஆணி பாய்ந்த கரம் ஆண்டவரை மூட்டு வழிகளுக்குள் பாய்வதாக, அந்த எலும்புகளுக்குள் பாய்வதாக, தசைகளுக்குள் பாய்வதாக, நரம்புகளுக்குள் பாய்வதாக. Lord, let them heal in the name of Jesus. சுகமாக்கிற வல்லமை. ஒருவேளை சுவாச உறுப்புகளின் நிமித்தம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தோல் சம்பந்தப்பட்ட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் தழும்புள்ள கரம் இப்படி பிள்ளைகளை சுகமாக்குவதாக. ஆண்டவரே பாத வலிகள் விலகட்டும், கண்கள் பலவீனங்கள் குறுக்கு வலிகள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவரே தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வேலை ஸ்தலங்களில் உயர்வு வரட்டும், கிடைக்காத வேலைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கட்டப்படாத வீடுகள் கட்டப்படட்டும், காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரே திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் திருமணங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. கற்பத்தின் கனி உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஹல்லேலூயா. என்னென்ன விண்ணப்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வைக்கிறார்களோ எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. இவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் சுவாமி. உங்கள் நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்கறதற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் என் ஆண்டவர் நீர் அங்கீகரித்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த இடத்துலேருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய கேர்சல்லிருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக தாளமுத்தினர்லாம் நல்ல ஒரு சாட்சிகளை கடந்த நாட்களில் கேட்டோம். அப்படி தானேக்கா? ஆமாம், தாளமுத்தினர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க இயேசுவை அறியாதவங்க தான். அவன் உள்ளே தன் மகனுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் என்ன செய்யணும்னு சொல்லி ஜோமனும். ஒரு நிமிடத்தில் சாட்சி சொல்லிடுறீங்களாக்கா? வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் வீட்டில் வச்சு அண்ணன் ஜெபக்கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு 10 வருஷமாக நாங்கள் 2 பேருக்குள்ளே பேச்சு இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் வீட்டு ஜெபம் நடக்கிறத வச்சு நம்ம எப்படியாவது வீட்டு ஜெபத்துக்கு போகணும், அவள் ஏற்றுக்கிட்டாலும் இல்லையோ நம்ம போகணும் அப்படின்ட்டு அவளே வந்திருந்தா ஜெபத்துக்கு. ஆனால் அவள் உள்ளே வரச்சில் நினச்சிருந்தாலும் என் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அந்த வேலை கிடச்சிச்சின்னா அந்த ஜெபத்தில் நம்ம உறுதியாக வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தாலாம். வந்த மாதத்துலேயே ஏசப்பா அவள் மகனுக்கு கவர்மெண்ட் வேலை, போலீஸ் வேலை கிடைக்க கிருபை செஞ்சுருக்காரு. அவள் அதனால நான் ஒரு நாளும் அவகிட்ட எதுவுமே கேட்டதில்லை. அன்னையிலேருந்து அவட்ட நல்லா பேசிக்கிட்டேன். அவள் 5 சேருக்கு, அந்த சேருக்கு 2 சேருக்கு 1000 ரூபா கையில் தந்தால் நான் வாங்க மாட்டேன்னே. இல்லை, நான் வந்த காரியம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி 2 சேர் வாங்கி தந்திருந்தா. திரும்பவும் அவள் பேறுகாலத்துக்காக அவள் ஜெபம் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தாலாம். அதுவும் அவளுக்கு நல்லபடியாக அவள் நினச்ச மாதிரி நடந்துச்சுன்ட்டு அன்னைக்கு போன மாதம் டீ செலவு அவள் தான் ஏற்றுக்கிட்டா. ஏசப்பா அவளுக்கு நிறைய அற்புதம் செஞ்சுருக்காரு. ஏசப்பாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அங்கே நடத்துகிற ஜெபம் மூலமாக அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க.
உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த மகள்லாம் நல்லா சுகமாகவே அந்த ஜெபத்துக்கு வராங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. ஆமாம், தாளமுத்தில் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் நிறைய பேர் வராங்க. நம்ம அவங்களுக்கு விட்டால் ஒரு வேனை விடணும். அல்லேலூயா. விட்டால் அந்த 50 பேர் இங்கே வந்துடுவாங்க. அவன் நம்ம தான் ஜபிக்கிற மக்கள் எல்லாம் வரட்டும்னு சொல்லி என்ன செஞ்சிட்ருக்குறோம், வந்துட்டுருக்குறோம். கர்த்தர் பெரியவர். அதே போல் அமுதா நகரில் கடந்த நாட்களில் எஸ்தர் அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு தற்கொலைக்கு நேராக போன பொண்ணு கர்த்தர் என்ன செஞ்சார், தூக்கி எடுத்தார். இந்த இடத்துல சாட்சி சொன்னாங்க. அவன் கேம்ப் ஒன்றில் அருமையான நிறைய பசங்க, அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படி தான் அன்பாக வச்சு அவங்க நடத்துகிறாங்கன்னு தெரில. அவங்களெல்லாம் கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். ஆமாம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலையும் எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும். மெதுவா அல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நாட்களில் வீடுகள் தோறும் என்ன செஞ்சாங்களா, கூடி ஜெபம். இதுதான் ஒரு பெரிய ரிவைவல். சில பேர் வர முடியாது. இப்போ அவங்க சொல்கிற மாதிரி ஒரு பாட்டிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க செத்து போவாங்கன்னு எல்லாம் முடிவே பண்ணியாச்சு. ஆனால் அந்த பாட்டி உயிரோடு இருந்து கர்த்தரை என்ன செஞ்சிட்ருக்கு, மகிமைப்படுத்திட்டு. கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் எதற்கு அப்படின்னா, ஒரு ஜெபங்கள் உங்களுக்காக எங்களுக்காகவும். இவங்க 4 கேட்ஸ்லையும் எங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறேன். போன மாதம் நம்ம ஒரு வார்த்தையை தியானித்து, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? சிறியவனே பலத்த ஜாதியாய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை குறித்து பார்த்தேன். கர்த்தர் எங்கேயோ கொண்டு வந்து வச்சார். யாரை? சிங்காசனத்தில் வச்ச ஒரு நபர். யாரை குறித்து பார்த்தோம்? தானியேல். அல்லேலூயா. தானியேலை கர்த்தர் எதனால் அடிமையாக போனவன்? பாபிலோனுக்கு தானியேல் எப்படி போனவர்? அடிமையாய் போனவர். ஆனால் எடுத்த தீர்மானம் அவனை எங்கே கொண்டு வச்சது? தானியேலை சிங்காசனத்தில் வச்சதாம். அல்லேலூயா. ஆமாம். இந்த பூமியில் நம்ம அற்பமானவர்கள் தான், நம்ம மனிதனால் அங்கீகரிக்கப்படாதவர்கள் தான். யாராலும் அங்கீகரிக்கப்படாத நம்மளை கர்த்தர் எங்கே கொண்டு வைக்கிறாரா? சிங்காசனத்தில் வைக்கிறாரா. ஆமென். சிங்காசனத்தில் அவரோடு கர்த்தர் என்ன வைக்கிறாரா? உட்கார வைக்கிறாரா. தானியேலை உட்கார வைத்த கர்த்தர். ஆமென். அவன் கடந்து வந்த பாதையை பார்த்தீங்கன்னா கடினமான பாதை. குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் வந்துச்சு. ஆமென். ஆமாம். சிங்கக்கெபிலையும் ஆமென் பல எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் தானியேலை என்ன செஞ்சாராம்? உயர்த்தினாராம். இன்றைக்கி போன மாதத்துடைய ஒன்னியொரு நபரை நான் நேரம் இல்லாதனால காட்டலை. இன்றைக்கி ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்தினார் பாருங்க. அந்த மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மனிதனுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன் தான். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிற போது, வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் வர்மம் வைத்து ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் மேல் கை போட வகை தேடினார்கள். கை போட வகை தேடினார்கள். 19வது வசனத்தையும் வாசிங்கக்கா. 2ஆம் தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாரும் எஸ்தர் எடுத்தோன்னே எஸ்தரை பேசுவேன்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. எஸ்தருக்கு வழிகாட்டியாக இருந்த ஒரு நபர் இவரை குறித்து பேசப்பட்டிருக்கு. யார் அவர்? மொர்தெகாய். இந்த மொர்தெகாய் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமோனுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன், அவன் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் அல்லேலூயா. இவரும் யாராதான் இருக்கிறார்? இவர் ஒரு யூதன். இவரும் ஒரு அடிமையாகத்தான் எங்கே பிடித்து கொண்டு போகிறார்? ஆமீன், பாபிலோனுக்கு பிடித்து கொண்டு போகிறார். நல்ல கவனிங்க. தேவன் என்றைக்கு ஒரு மனிதன் உபத்திரவத்தில் இருக்கிறானோ, அவன் அடிமையாக இருக்கிறானோ, ஒன்றை நீங்கள் மனதில் வைக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த மொர்தெகாய் ஒரு யூதன், இவனை பிடித்து கொண்டு போகிறார்கள். இதற்கு அடுத்து தான் அந்த வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாக எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன்
இல்லை. இப்போ நல்லா கவனிங்க, இல்லை நல்லா கவனிங்க. இப்போ இந்த மொர்தெக்காய் எங்கு இருந்தான்றத இந்த 2ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம். மொர்தெக்காய் வாசலில் உட்கார்ந்திருந்தான் போட்டிருக்கு. மொர்தெக்காய் எங்கே உட்கார்ந்திருந்தான்? வாசல். சரி, இந்த வாசல்னா என்னய்யா? என்னைக்கு ஒரு மனிதன் நீ அடிமையானானோ, நீ சிறைப்பட்டு இருக்கிறாயோ, ஆனால் வாசலில் எந்த ஒரு மனுஷன் நிற்கிறானோ கர்த்தர் நிச்சயம் அவனை உயர்த்துவார். ஆமீன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆமீன், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு போகும். வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொன்னாரே, ஐ எம் த கேட். நானே யாராக இருக்கிறேன்? வாசலாக இருக்கிற. என் வழியாய் ஒருவன் உள்ள வந்த என்ன செய்வானா? ரட்சிக்க. இப்போ இந்த மொர்தெக்காய் எங்க உட்கார்ந்தாரு? வாசல்ல உட்கார்ந்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்களேன். இதை குறித்து இன்னும் அழகாக எழுதி வைக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, என் வாசற்படியில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு யாரை கர்த்தர் சிங்காசனத்தில் வைப்பார் அப்படின்னா, இன்னைக்கு கடைசி காலகட்டத்தில் வாசல்ல நிற்கிற ஒவ்வொரு விசுவாசியும் தேவ பிள்ளையும் கர்த்தர் சிங்காசனத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஆமே. இன்னைக்கு நல்ல கவனிங்க. இன்னைக்கு வாசல்ல நிற்கிற ஜனம் குறைந்து போட்டு. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபொராவுடைய நாட்களிலே நூதன தேவர்களை ஜனங்கள் பின்பற்றினபடினாலே யுத்தம் வாசல் வரைக்கும் வந்துருச்சா. யுத்தம் எது வரைக்கும் வந்துருச்சு? வாசல் வரைக்கும் வந்துருச்சா. யுத்தம் பண்றதுக்கு ஜனங்களை கர்த்தர் தேடுகிறார். அதாவது வாசல்ல எந்த மனுஷன் கர்த்தருக்காக பரிதபித்துக் கொண்டிருக்கிறானோ, இன்னைக்கு தனக்காய் வாழுகிற உலகம் அல்ல, பொருளுக்காய் வாழுகிற உலகம் அல்ல, கர்த்தருடைய பாரத்துக்காக எந்த ஒரு விசுவாசி வாழுகிறதோ கர்த்தர் அவர்களை நித்தமும் தூக்கி நிறுத்துவா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கா இல்லையா? ஆனால் இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க. எதுக்கு ஆள் இருக்கா தெரியுமா? விடுதலை கூட்டத்துக்கு ஆள் இருக்கும், அற்புத கூட்டத்துக்கு ஆள் இருக்கும், எல்லா கூட்டத்துக்கும் ஆள் இருக்கும். ஆனால் என்ன கூட்டத்துக்கு ஆள் இருக்காது? ஜெபிக்கிற கூட்டத்துக்கு ஆளே இருக்காது. ஒரு நைட் ப்ரேயருக்கு பாருங்க. எனக்கு சில சபையெல்லாம் சொல்லுவாங்க, என்ன கூட்டம் வச்சாலும் வரவே மாட்டாங்க பிரதர், நம்மளே டிசைட் பண்ணிடுறது. நான் சொல்லுவேன், நான் போன வாரம் எனக்கு கன்வென்ஷன், நானும் நோபல் அண்ணன் தான் என் கூட வந்திருந்தார். என்ன ஊருன்னே டக்குன்னு மறந்து போச்சே. கட்டாரங்குளம். கட்டாரங்குளம். நல்லா கவனிங்க. ஏழ்மையான மக்கள், அவங்களுக்கு என்ன தொழில்னு எனக்கே தெரியல பாருங்க. ஆனால் ஒரு கூட்டம்னு வச்சா குறைஞ்சது 400 பேர். குறைஞ்சது எத்தனை பேர்? 400 பேர். எனக்கு ஆச்சரியம், அந்த கிராமத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்களா? ஐயா இருக்காங்க. சண்டே நம்மலாம் ஆச்சரியப்படுவோம். கம்யூனியன் சர்வீஸோடு சேர்ந்து என்னுடைய செய்தி 1 மணி நேரம் ஐயாவால் சொல்லிட்டாரு, 1 மணி நேரத்துக்கு குறையாமல் செய்தி கொடுங்க ஐயா அப்படின்ட்டார். எனக்கே ஷாக்கிங்காக போச்சு. இதுவரைக்கும் இத்தனை வருஷம் நானும் போயிருக்கேன் ஐயா, கம்யூனியன் சர்வீஸில் 20 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்கன்ற ஆளை கேட்டிருக்கேன். ஆனால் 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பேசுங்கன்ற ஆளை நான் அங்கே தான் பார்த்துருக்கேன். மொத்தத்தில் 9 மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடிஞ்சது? 12:30 மணிக்கு. இதில் என்னை அதிகமாக கவர்ந்தது என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் எடுத்திருப்பாங்களா கம்யூனியன்னு. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, அவருக்கு நேரில் பார்த்துருக்கிறார். 300 பேர் கம்யூனியன் எடுத்தாங்க. கம்யூனியன் இந்த குருவானவர் நம்ம ஊர் மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி கப்பு இத்தனை என்ன அடிக்கிறீங்க, ஒரு கப்பா பெக்கு மாதிரி சின்ன சின்னதாக. ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி பெக் அடித்தோம். நம்ம என்ன அடித்தோம்? ஒரே கப்பு, ஒரே சரீரம் தானே, ஒரே அப்பம் தானே, ஒரே கப்பு தான், ஒரே சரீரம் தான். இவ்வளோத்தையும் கொடுத்து அந்த கம்யூனியன் வாங்கிட்டு போனவங்க அத்தனை பேரும் நேர்முழங்காலில் நிற்காங்க ஐயா. சரி, எது வரைக்கும் நேர்முழங்காலில் இருக்காங்கன்னு பார்த்தா
கம்யூனியன் சர்வீஸ் ஜென்ஸ் வாங்கி லேடிஸ் வாங்கி முடிகிற வரைக்கும் நிற்கிறாங்க. ஒரு கையை தட்டி ஒரு அல்லேலூயா. சார் அந்த சபை வாசல்ல நிற்குது சார். ரட்சிப்புக்காக அழுகிறாங்க, வசனத்துக்காக காத்திருக்கிறார்கள். நீங்க நல்ல கவனிங்க, எந்த சபை எந்த விசுவாசி நீ முழங்கால நிக்கிறியோ வாசல்ல நிக்கிற, இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். நம்ம யோசித்து பார்க்கிற ஆண்டவர், ஒய் லார்ட் நம்மளால முழங்கால நிக்க முடியலையே, அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவரே நான் நினைச்சிட்டேன், ஆண்டவரே கிராமங்கள் எல்லாம் நீ தட்டி எழுப்ப ஆரம்பிச்சிட்டீர் ஆண்டவரே. ஆமென். கடைசி நாள் தெருவில் கூட்டம் வச்சுருந்தாங்க. தெருவில் ஒரு கூட்டம் உட்காந்துருக்கு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்குது, கையை வைத்து ஜெபம் பண்ணுது, தெருக்காக அழுது. இதெல்லாம் வாசலில் நிற்கிற கூட்டம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் நான் எங்கே நிற்கிறேன்? நான் எங்கே நிற்கிறேன்? மொர்தெகாய் சிறையாக தான் வந்தான் சார். அவனை ஏதோ ராஜ விருந்தாக்கு கூட்டிட்டு வரல பாபிலோனுக்கு, ஏதோ வேலைக்கு கூட்டிட்டு வரல பாபிலோனுக்கு. ஆனா சிறையாய் வந்தவன் தான் சிறைப்பட்டு போன இடத்துக்கும் போல, தான் வீட்டுக்கும் போல, தான் அறைக்கும் போல வாசல்ல நின்னான். அல்லேலூயா. இப்போ ஒரு கூட்டம் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க பார்த்தீங்களா? ஆமென். அவங்க நேரம் கிடைக்காதனால லேட்டாக வரல, காலையிலேருந்து கிராம ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கை தட்டி தான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆமே. இன்னைக்கு நமக்கு நம்முடைய டைம் பாஸ் என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என்னுடைய பாரமெல்லாம் அதான், ஆண்டவரே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகம் பட்டுட்டோம். இங்கே இருக்கிற என்னுடைய தாகம் வாஞ்ச இங்கே இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ரகசியமாக வாசலில் நிற்க கற்றுக்குவோம். சூழ்நிலை வரும். மொர்தெகாயை ஒருத்தன் பார்த்தான், ஆமான் பார்த்தான், ஹே இவன் வாசல் நிற்கிறான், இவன் ஒரு யூதன். ஆனால் ஆமானுக்கு யார் பிடிக்க மாட்டேங்குது? மொர்தெகாயை பிடிக்க மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன், ஜெபிக்கிறவனை யாருக்கும் பிடிக்காது சார். வாசலில் நிற்கிறவனுக்கு யாருமே என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா அவனை லூசு மாதிரி தான் பார்க்கும். நான் சொல்கிறேன், அவருக்கு நான் பைத்தியமாகவே இருந்துட்டு போகிறேன், கர்த்தர் என்னை அங்கீகரிக்கிறவராக இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் அப்பா ஆவியில் நிரம்பி அந்நிய பேசும்போது கதவு ஜன்னல்லாம் சாத்தினவன். பிடிக்காது பிடிக்காது. ஆனால் எதை பிடிக்காதுன்னு நினச்சோன்னோ என்னை கர்த்தர் வாசலில் நிற்க வச்சுட்டாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்தை முடித்தேன், கன்வென்ஷனை முடித்தோம். அங்கேருந்து 350 கிலோமீட்டர் பழனி, 2 மணிக்கு போய் சேர்ந்தோம். மறுபடியும் பழனியில் அங்கே பழனியில் இருக்கிற சிஎஸ்சி சபையெல்லாம் சேர்ந்து ஒரு உபவாச கூட்டம். அதில் கர்த்தருடைய வார்த்தையை முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி மறுபடியும் 7:30 மணிக்கு நான் 350 கிலோமீட்டர் ஓட்டி எங்கே வந்திருக்கணும்? அந்த கட்டாரங்குளத்துக்கு வரணும். யோசித்து பார்த்தேன். அங்கே இருக்கிற ஐயா சொன்னாங்க, ஏன்னா இவ்வளோ டைட் ஷெட்யூல் வைக்காதீங்க, நீங்களே ட்ரைவ் பண்ணுறீங்க, நீங்களே போகிறீங்க, ஏன்னா இவ்வளோ டைட் ஷெட்யூல். அவர் சொன்னது உண்மைதான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, தம்பி இனிமேல் இது டைட் ஷெட்யூல் தான், நீ வாசலில் தான் நிற்கணும். கடைசி காலம், கடைசி நிமிடம். அவருக்கு 65 வயசு, அவருக்கும் என் கூட சேர்ந்து அவரும் நான் நின்னா உண்டு, டீ குடிக்க நிப்பாட்டினா உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். நான் சாப்பிட்டா சாப்பிட்றாரு. ஆமே. லிசன். ஏன் அப்படின்னா இந்த யுத்தங்களின் செய்திகளை நம்ம கேள்விப்பட்டுட்டோம், கொள்ளை நோயை கேள்விப்பட்டுட்டோம், அன்பு தணிந்து போகிறதை என் கண்கள் பார்த்துருச்சு, பிரிவினைகளை என் கண்கள் பார்த்துருச்சு, போராட்டங்களை எங்கு பார்த்தாலும் நிம்மதி இல்லாத சூழ்நிலையை என் கண்கள் பார்த்துருச்சு. இவ்வளத்தையும் பார்த்துட்டு நான் சுகமாக இருக்கக்கூடாது சார், என் வாசலில் நிற்கணும், என் வாசலில் நிற்கணும். இன்றைக்கி நம்முடைய திருச்சபைக்காக நீங்களும் நானும் வாசலில் நிற்கணும். நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் வாசலில் நிற்கணும். கோராக்கின் புத்திரர்கள் ஒரு டைம் ஆஃப் ஃப்ரீடை இழந்து போயிட்டான். சங்கீதம் 84:10 அவன் சொல்கிறான், ஆண்டவரே 1000 நாளை பார்க்க நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. நாங்கள் ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசம் பண்ண விரும்பல, நம்முடைய வாசற்படியில் காத்திருக்கிறத. திங்க் அபவுட். ஒரு கூட்டம் அதை ஒளிந்து போச்சு. ஆகாமிய கூடாரம், அன்னைக்கு இருந்த சபைக்கு இருந்த பரிசுத்தம், அன்னைக்கு இருந்த ஆத்தும பாரம், அன்னைக்கு இருந்த கண்ணீர், அன்னைக்கு இருந்த தியாகம், இன்னைக்கு முற்றிலும்
அகன்று போனதுனால இந்த ஆகாமிய கூடாரத்தில் கொஞ்சம் சொற்ப ஜனம் மீந்திருக்க ஜனம் சொல்லிச்சு, ஐயா எங்க சந்ததி அழிஞ்சு போச்சு, இனிமே இந்த சந்ததி நாங்க அழிய விடல, நாங்க எங்க நிக்கிறோம்? வாசல்ல நிக்கிறோம். வாசல்ல நிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வாசல்ல நிக்கிறோம்? எத்தனை பேர் நமக்காக நிற்கிறத பெருசல்ல. நான் சொல்லட்டா, நான் கர்த்தருக்காக நின்னா எனக்கானதை எல்லாவற்றையும் அவர் செய்வார் சார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. அல்லேலூயா. ஆமான் மதிக்கல. ஆமான மொர்தெக்காய் ஒரு ஆளாவே பார்க்கல. அல்லேலூயா. ஜெபிக்கிறவனை பிசாச ஒரு பிரச்சனையாவே பார்க்க மாட்டான். ஆமென். போன மாதம் நல்லா தான் எங்கள் அம்மா வந்தாச்சு. அல்லேலூயா. என்ன அவசரமோ தெரியல, நடந்து கீழே விழுந்திருக்கு. ஆமே. ஆமாம். இப்போ நல்லா கவனிங்க. பிசாசு பார்த்தான், இனி என்னத்தையோ செய், ஆனால் நான் யுத்தம் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். சொல்லட்டா, உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் யுத்தத்தில் நின்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. ஆமாங்க. இதை நான் ருசித்திருக்கிறேன். நான் கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப்பும் கூட எடுத்து வைக்கலன்னா கர்த்தர் எனக்காக எதையுமே செய்ய மாட்டார். உனக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறேன். ஆமென். ஆமாம். எனக்கு யாரோ தெரியாது, ஒரு கிராமத்துலேருந்து எனக்கு ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, பிரதர் உங்களுடைய செய்தியை ஏதோ ஒரு யூடியூப்பில் நான் கேட்டேன். நான் செப்லோன் நப்தலியை பற்றி நிறைய சில சபைகளில் நான் பேசியிருக்கிறேன். அவங்கெல்லாம் போர்க்களத்தில் தன் உயிரைக்கு அவன் துணிந்து முன்னே நின்னாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றவன், நல்ல அந்நிய பாஷை பேசின பிரதர், யாரையும் எதிர்பார்க்கல, என் வேதாகமத்தை தூக்கிட்டு கிராமமாக நடந்தேன், இயேசுவை பற்றி சொன்னேன். ஆனால் இப்போ கர்த்தர் எனக்கு காரு கொடுத்தார், வீடு கொடுத்தார், பிள்ளை ஆசீர்வதித்தார், அந்த பாரத்தை நான் இழந்துட்டேன். ஏதோ தற்செயலாய் பார்க்கும்போது ஏதோ டிவியில் லைவா அந்த ஏதோ சபையில் பேசின லைவ் அந்த சகோதரி பார்த்துருக்குறாங்க. கர்த்தர் என் கூட பேசினாரு. இப்படி எத்தனையோ பேர் மண்கட்டியின் கீழ் மக்கி போயிருக்கிறோம். ஒரு காலத்தில் நான் கேட்குறேன், ஒரு காலத்தை கர்த்தர் கேட்கல, இந்த காலத்தில் எங்கே நிற்கிறோம்? ஃபர்கெட் த பாஸ் சார். போன காலத்தில் நான் நிற்கல, ஆனால் இந்த காலத்தில் யுத்தத்தில் நிற்க சார். நான் வாசலில் நிற்கிறேன் சார். அல்லேலூயா. மொர்தெக்காய் ஆமான் மதிக்கல. ஆமென். வாசலில் நிற்கிறான். இப்போ நல்லா கவனிங்க. மொர்தெக்காய் எஸ்தரை உள்ள அனுப்பிட்டு இப்போ ஆமான் யூதரை அழிக்கும்படி தேசத்து 127 தேசத்துக்கு என்ன அனுப்புகிறான்? எல்லாத்தையும் அனுப்புகிறான். இப்போ மொர்தெக்காய் உள்ளே இருக்கும்போது சொல்கிறாங்க, தேசத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீ ராஜ அரண்மனையில் இருக்கிறனால நீ பாதுகாத்து கொள்வாய் என்று சொல்லி உன்னை நீயே என்ன செஞ்சிடாத, ஏமாத்திராத. அப்படி நீ வாசலுக்கு வரலனா யூதருக்கு ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? வேறு வழியிலிருந்து வரும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை இந்த வாரம், ஒருவேளை நான் நினைச்சேன் இந்த சேமர் நாள் இந்த வார்த்தையை கேட்க தவறினாலோ, இந்த வாரத்தை உணர மறந்துட்டாலோ, இந்த சேமர் நாள் என்ன ஒன்னே ஒரு சேமர் நாள் 1000 பேர்த்தை எழுப்ப எங்க அப்பா உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஏன் நம்மளை கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஐயா நான் ஒரு நாளில் நின்னதான் இழந்துட்டேன், ஆனால் மீண்டும் இழக்கக்கூடாது என்பதற்காக திரும்ப இந்த ராத்திரியில் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென். இப்போ மொர்தெக்காய்ட்ட சொல்றான், ஏங்க பார், நீ மேன்மை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி நினைச்சிடாத. நம்முடைய கூட்டம், நம்முடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதையா, கலங்கி கொண்டிருக்கிறோம். சூசான் நகரம் கலங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். நீ உனக்கு மேன்மை இருக்குன்னு சொல்லி உள்ள உட்காந்துராத. ஆமென். மொர்தெக்காய் வாசல்ல இருக்கிறத தெரியப்படுத்துகிறான். இந்த மொர்தெக்காய் ரெண்டாவது என்ன தெரியுமா செய்கிறான்? எல்லாத்தையும் களைந்து போட்டான். அல்லேலூயா. வாசல்ல நிற்கிறதுக்கு தகுதி என்ன தெரியுமா? சுயங்கள் எல்லாத்தையும் உடைக்கணும். அல்லேலூயா. மொர்தெக்காய் எல்லாத்தையும் என்ன செஞ்சானா? களைந்து போட்டான். ஆமென். ஒரு நாளில் நம்மளும் அப்படி தானே நின்னோம். சுயத்தை வெறுத்து, பசியெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, தாகம் எடுத்தாலும் 5 நிமிஷம் நிற்கிறேன் நின்னோம்லா. கடனே இப்போ பைசாவே இல்லாட்டினாலும் கடனே வாங்கக்கூடாதுன்னு அப்படியே நின்னோம்லா. ஆண்டவரே என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அமைதியாகவே இருக்கிற ஆண்டவரே, வாசல்ல நின்னோம்ல. இன்னைக்கு ஏன் வாசலை விட்டு நம்மளை உள்ள தள்ளிருச்சு? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
எத்தனை பிரச்சனை வந்தா அவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்துறான், தன் ஜனங்களுக்காக இழக்கிறான், இழந்து நின்று கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, இழந்து நின்று கொண்டிருக்கிறான். அவன் நல்லா கவனிங்க. கடைசியாக மொர்தெகாய் கொடுத்து 4ஆம் அதிகாரம், ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். அல்லேலூயா. ஆமாம், எங்கே வர்றாரு? மறுபடியும் வாசலுடைய முகப்பு மட்டும் வருகிறார். ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. இந்த மொர்தெகாய் இப்படி அழுகிறான், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. ராஜாவுக்கு ஒரு நாள் தூக்கம் வரல. ஆமென். ஏற்கனவே ராஜா மேலே கை போட வர பார்த்ததை மொர்தெகாய் வாசல்ல நின்றதுனால கர்த்தர் அவனுக்கு இதை காட்டினார். அன்னைக்கு ராஜா பிழைத்து கொண்டார். இது நாளாகமம் நடவடிக்கைகளை எழுதப்பட்டிருக்குன்னு அதே அதிகாரத்தில் இருக்கிறது. இப்போ அது வரைக்கும் ராஜாவை காப்பாத்தினா, யூத ஜனத்தை காப்பாத்துக்கிறா, ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாய். ஆமென். இப்போ இதுக்கு இடையில என்ன நடக்கிறது? ஆமான் இவனை வணங்காததுனால இவனை கொள்ளுவதற்கு எத்தனை முழம் தூக்க செஞ்சிட்டான்? 50 முழம் தூக்க செஞ்சு வச்சுட்டாரு. இப்போ வீட்டில் எல்லாரும் செஞ்சு வச்சுட்டு திடீர்னு ராஜாவுக்கு தூக்கம் வரல. நான் ஒன்று சொல்லட்டா, வாசலில் நீங்களும் நான் நின்றுட்டே இருந்தா பரலோகத்தை அசைச்சிட்டே இருப்போம். அல்லேலூயா. அதான் எருசலேமை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் நம்மளை புகழ்ச்சியாக்குற வரைக்கும் ஆண்டவர் என்ன விடாதீங்க, அமர்ந்திருக்க விடாதீங்க. இங்கே வாசலில் நின்றுட்டே இருந்தால் அங்கே அவர் பார்த்துட்டே இருப்பார். என் மகனுக்கு விரோதமாக எழும்பாத, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாத, பிள்ளையுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்பாத, ஆமென், தொழிலுக்கு விரோதமாக எழும்பாத, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பாத, கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆமான் நல்லா தூங்குனானோ இல்லையா? ராஜாவுக்கு பக்கம் சொல்லுங்க, நம்ம வாசலில் நின்னா சத்ருவுக்கு என்ன வராது? ஆமே. அடுத்து சொல்லுங்க, நம்ம வாசலில் நின்னா சத்ருவுக்கு பயம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே, ஆமே. இப்போ நிற்கிறாரா? ராஜாவுக்கு தூக்கம் வரலையா? அவனுக்கு தூக்கம் வர வைக்கிறதே எங்கள் அப்பா தானே. அல்லேலூயா. இப்போ இவர் வாசிக்க, அவர் கேட்க, ஆமான் கரெக்டாக வர, அவர் நினச்சிட்டான் நம்மளை இல்லாமல் வேற யார ராஜா? ஆமென். அதனால இவர் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்கிறார். யாரு? ஆமான். அதை வாசிங்க. ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு கேட்கும் போது இவன் பார்த்தான், நம்மளை தவிர ராஜா வேற யார? ஆமான் பயங்கரமாக நினச்சிட்டான். ராஜா வஸ்திரம் போடணுமா, ராஜா கிரீடம் போடணுமா, ராஜா குதிரை வைக்கணுமா, எல்லாத்தையும் வச்சுட்டு ஊர் வழியே என்ன வரணுமா, உலாவும்படி செய்து. அதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ராஜா எப்படிலாம் வந்தால் என்னெல்லாம், இப்போ நம்ம உங்களுக்கு சொன்னால் ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ வந்தால் என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் என்ன யாருக்கு செய்யணுமா? ஆமானுக்கு செய்யணும். நம்மால் நினச்சிட்டு ராஜாட்ட சொல்ல, ராஜா சொன்னார் பாருங்க, நீ என்னெல்லாம் சொன்னியோ அது அத்தனையும் யாருக்கு செஞ்சிரு, அதில் ஒன்று என்ன செய்யக்கூடாது. ஒரு கையை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஆமே. வாசல்ல நிற்கிற மனிதன் ஆமான் கனம் பண்ணல. ஆமான் மொர்தெகாய்க்கு தூக்குமரம் செஞ்சான். ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எல்லாவற்றையும் செஞ்சு ராஜாட்ட கட்டளை வாங்க போனான். யூத ஜனங்களை அழிக்க பார்த்தவன் அவன். யுத்தம் செய்கிறதுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய், ஜெபிக்கிறவனுக்கு விரோதமாய் எழுப்பின இந்த ஆமானின் ஆவிகளை கர்த்தர் அழகாக அழிக்கிறார். அவனை கொண்டே அழிக்கிறார் பாரு. எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவரை மாதிரி நல்லவர். ஆமே. ஆமாம். எவன் தான் அவனை அடிச்சுட்டே இருக்கானோ அவனையே கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், இதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆமீன். மொர்தெகாய் வாசல்லே நிற்கிறான். எல்லாரும் வணங்கினா மொர்தெகாய் என்ன செய்யல? ஏன்னா மொர்தெகாய்க்கு இவனை வணங்கணும் நான் அவசியம் கிடையாது, கர்த்தரை தான் பார்க்கணும். வாசலில் நிற்கிறவன் கர்த்தரை தான் பார்ப்பான். வாசலில் நிற்கிறவனுக்கு ஆத்தும பாரம் தான் இருக்கும், வேற எந்த பாரமும் இருக்காது. அதனால மொர்தெகாய் வாசல்லே நிற்க, ஆமான் எப்போ பார்த்தாலும் இவனை எப்போ கொல்லலாம் நினச்சிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தா அந்த ஆமானே மொர்தெகாயை கூப்பிட்டு எல்லா வஸ்திரத்தையும் கொடுத்து மொர்தெகாயை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? கனப்படுத்தினது மாத்திரமல்ல, ராஜாவுக்கு 2வது மனுஷனாய் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டார். நான் சொல்லட்டா, அடிமையாக போனவன்பா,
ஆனால் ஒரு நாளும் வாசலை விட்டு விலகலை. இந்த வாசலை விட்டு விலகாதபடினால இந்த என்னைக்கு எந்த இடத்துக்கு அடிமையாயிருந்தானோ அந்த அந்த தேசத்தில் ராஜாவுக்கு 2வதாக கர்த்தர் மொர்தெகாயை வச்சாரு. இந்த மாதத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதம் வாசலில் நில்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எத்தனை ஆமான் எலும்புனா என்ன, எத்தனை தூக்கு மரம் செஞ்சா என்னப்பா, எத்தனை வெங்காயத்தையும் வெள்ளைப்பூடியும் எலுமிச்சம்பழத்தையும் போட்டா என்னப்பா. அல்லேலூயா, ஆமே. உனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே இறங்கினாலும் நான் என்ன செய்யேன், பயப்படேன். பக்கம் சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஆமே. கர்த்தர் நம்மளை ராஜாவின் 2ஆம் ஸ்தானத்தில் வைப்பார். கர்த்தர் நம்மளை சிங்காசனத்தில் தான் வைப்பார். அதற்காக தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு போகணுன்னா எங்கே நிற்கணும், வாசலில் நில்லுங்க. அல்லேலூயா. வாசல் என்பது எதை காட்டுகிறது, ஜெபத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த வாசலை என்ன செஞ்சிடாதீங்க, ஆமீன், ரட்சிப்புன்ற வாசல், அல்லேலூயா, துதின்ற வாசல், ஆத்துமபார்ன்ற வாசல், ஆமீன், இந்த வாசலுக்கு நின்று பாருங்களேன், கர்த்தர் எனக்காக நின்று யுத்தம் பண்ணுவார். ஆமீன். சில பேருக்கு ஒரு காலத்தில் காலையில் எழுப்பி ஜெபிச்சவங்க தானே, 2-3 நிமிஷமாவது முழங்காலில் நின்னீங்க தானே, இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார், அதே காலை வேளையில் எழும்புங்க, உங்கள் வாசலில் நில்லுங்க. ஆமீன். இதுவரைக்கும் திறக்கப்படாத அந்த கதவை கர்த்தர் ஆமானை கொண்டே கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் அதை செய்ய போகிறார். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. சின்னவன் 1000 தான், சிறியவனை பலத்த ஜாதி ஆக்கிற கர்த்தர். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அடிமையாய் போன இந்த மொர்தெகாயை ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் அவனை அற்பமாய் தான் பார்த்தாங்க, ஏளனமாய் பார்த்தான் இந்த ஆமான். ஆனால் அந்த ஆமானுக்கு முன்பாக மொர்தெகாயை தலை வணங்க விடலப்பா, தலை குனிய விடலப்பா. ஆண்டவரே, தன் ஜனத்திற்காக யுத்தம் பண்ணினான். ஆண்டவரே, ராஜாவுடைய ஆண்டவரே காரியங்களை காப்பாற்றினவன், வாசல்ல நிற்கிறவன், ராஜபாரத்தை காப்பாற்றினவன், ஜனங்களுக்காக யுத்தத்தில் நின்னவன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரே நிறைய முறை ஆண்டவரே நாங்கள் எங்களை மறந்துடுறோம். ஆண்டவரே, எங்கள் சுயநலமாய் நிற்க பழகிட்டோம். ஆனால் இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களோடு பேசினார்னா ஒரே ஒரு நிமிடம் எத்தனை பேர் அப்படியே ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே, இன்னையிலேருந்து நாங்கள் வாசலில் நிற்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம், திறப்பில் நிற்க ஒப்பு கொடுக்குறோம், சுவரை அடைக்க ஒப்பு கொடுக்கிறோம், யுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் கரங்களை கால்களை கர்த்தர் யுத்தத்துக்கு பழக்க வைப்பார். மொர்தெகாயை எப்படி நிற்க வச்சாரு, எத்தனை ஆமான் எழுதிக்கோ, எத்தனை தூக்கு மரத்தை வேணா செஞ்சுக்கோ, எத்தனை பெரிய காரியங்களை வேணா செஞ்சுக்கோ, ஒரு நாள் கர்த்தர் ராஜாவின் 2வது ஆளாய் என்னை நிறுத்துவார். நம்முடைய குடும்பங்களை நிறுத்தட்டும். இந்த இடத்துல உண்மையாய் வந்திருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டப்பா. என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பம் இப்படி தலை நிமிராதா, என் பிள்ளை இப்படி தலை நிமிராதா, என் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களே, வாசலில் நின்று பாருங்கள். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளுக்காக நில்லுங்க, இன்றைக்கி உங்கள் புருஷனுக்காக நில்லுங்க, உங்கள் குடும்பங்களுக்காக நில்லுங்க, ஆமீன், உங்களுடைய ஊழியங்களுக்காக நில்லுங்க. கர்த்தர் இதை சொல்லுகிறார். ஒரா ஹந்தனா ஷேகபா, நீங்கள் வாசலில் நிற்க பழகிக்கோங்க. வாசலில் நிற்க பழகிக்கிறவன் கதறி அழுவான், வாசல்ல நிற்கிறவன் பாரப்படுவான், வாசல்ல நிற்கிறவன் ராஜாவை காப்பாற்றுவான். தகப்பனே உமக்கு நன்றி. நீ சொன்ன வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த மொர்தெகாயை எப்படி சிங்காசனத்தில் வைப்பீரோ, இந்த இடத்துல வந்து இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் சிங்காசனத்தில் வைங்க. ஆசீர்வதிங்கப்பா. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடைசியாக அருமையான ஆமேன் தாஸ் பிரதர் ஜெபித்து முடிப்பாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக. இணைந்து செல்வோம். என் ஆத்துமாவே என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.